ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ரீசெண்டாக சாரியில் ஒரு லுக் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த லுக்கை தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இன்னைக்கு நான் எந்த சாரீ வியர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரீ தான் நான் வியர் பண்ண போகிறேன். ஸோ இது நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இது ஃபுல் பிங்க் கலர் அண்ட் இது முந்தானியில் மட்டும் க்ரீன் கலர் இருக்கும். ஸோ இதுக்கிட்ட ப்ளவுஸ் நான் இன்னும் தைக்கலை. ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற ப்ளவுஸுக்கு நான் மேட்ச் பண்ணி போட போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். தரா! ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஸோ இப்போது நான் தலை குளிச்சிருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஒன்ஸ் இது நம்ம அழகாக பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் சாரீ. நான் உங்களுக்கு ஃபைனல் லுக் அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா பார்டர் கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல சிம்பிளான ஒரு காட்டன் மெட்டீரியலாக இருக்க சாரீ. நீங்கள் காலேஜில் வேலைக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இது கூட நான் இந்த ஒரு சில்க் மெட்டீரியலில் நான் ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸ் நான் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், பேக்கில் இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கு. ஐ திங்க் இது கூட மேட்ச் ஆகிருக்கு. ஸோ நான் 1 ஃப்ளீட் விட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு நான் வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கும் போது தெரியும். இப்போ தெரியாது. நம்மளுக்கு இதை சுழட்டி கட்டிக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேக்கப் பண்ணிடலாம். அண்ட் ஃபேஸ் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் டூ பண்ணலாம். ஹேர் நான் பெருசாக பண்ண போகிறதில்ல. பிகாஸ் எனக்கு கர்லி ஹேர்ஸ் கொஞ்சம் அதே அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுவே நம்ம லூஸ் ஹேரை கொஞ்சம் அப்படி கிளிப் எடுத்து குத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கின்னை மேக்கப் பண்ணிவிடுவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ்க்கு டோனர் போட்டுடலாம். இது என்னோடய ஃபேவரட்டான ஒரு டோனர். பட் இது கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி வாங்கணும். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக நான் டோனர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ திங்க் காலியாக ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இது கொஞ்சம் அப்படியே நம்ம ட்ரையாக கழட்டலாம். ஸோ இப்போ அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்கு டோனர் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போது நம்ம கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் மாய்ஸ்சரைசர் இருந்தால் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் பெருசாக மாய்ஸ்சரைசர் போட மாட்டேன். பட் எல்லாருமே மாய்ஸ்சரைசர் போடலாம். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் யார் வேணாலும் போடலாம். பட் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால ஐம் கோயிங் டு வியர் சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க சன்ஸ்க்ரீன் இதுதான். விஷ்கேரோட இன்விசிபிள் ஜெல் சன்ஸ்க்ரீன். இது ஒரு ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீன். எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இது கொஞ்சம் லைட்டாக க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். அண்ட் இது பிளெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் இட் ஒர்க்ஸ் குட். இது ஆல்மோஸ்ட் என்னோடய செகண்ட் டியூப். இதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ நான் சேனலில் போட்டிருப்பேன். நீங்கள் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேணும்னா இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் காதில், கழுத்தில். அண்ட் நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் என்ன ஒரு பெஸ்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒயிட் காஸ்டிக் கொடுக்காது. ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு க்ளோ லுக் தான் இருக்கும். ஸோ எஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அண்டர் ஐஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் டார்க்னஸ், அண்டர் ஐஸ் இதெல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் இது இன்சைட் பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த கலர் கரெக்டர், இதில் ப்ரான்சர் எல்லாமே இதில் இருக்கும் மிக்ஸ் மேட்சாக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலர் எடுத்து கண்ணுக்கு அடியில் போட்டுக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் ப்ரஷ் வச்சும் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட என்ன இருக்கோ, கையே பெஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் போடும்போது இப்படி டேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பொறுமையே கிடையாது. இப்படி போட்டு இழுத்து விட்டுருவேன், அவ்வளோதான். ஆக்சுவலி இது டேப் தான் பண்ணணும்.
நான் தான் வந்து எனக்கு பொறுமை கிடையாது, அதனால் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஆனால் அழகாக டேப் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ப்ராடக்ட் வந்து நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வாய்க்குள்ளெல்லாம் போட்டுக்காதீங்க. இது நம்ம பண்ணி முடிச்ச பிறகு எப்படி இருக்கும்னா நம்ம ஃபேஸ் லைக் ஏதோ செங்கல் எடுத்து நம்ம மூஞ்சில் பூசின மாதிரி இருக்கும். தெரிகிறதா உங்களுக்கு? தெரியுதா வேறு டிஃப்ரெண்ட்டாக? எஸ். அப்புறம் இங்கே இருக்கிற எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த லைட் இப்போ மாதிரி க்ரீனிஷாக இருக்கிறத ஏதாச்சும் நான் இந்த டார்க் பார்ட்ஸ் அதெல்லாமே நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அது இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். என் முக்கியமான விஷயம், நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ எனக்கு என்ன தெரியுதோ அதில் தான் நான் வந்து பண்ணுறேன். அதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கவர் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து ஸ்கின் கலரில் இருக்கிற கன்சீலர். ஸோ இதை நம்ம வந்து இப்போது அப்ளை பண்ணிப்போம். இது வந்து நமக்கு ஸ்கின் கலரில் நம்மளுக்கு எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேலட்லேயும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ் கொஞ்சம்? லைக் எஸ். ஓ ஷிட், தெரியாமல் ஆரஞ்சு தொட்டுட்டேன் நான். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியுதா இதுக்கோ டிஃப்ரென்ஸ்? நல்லா க்ளோயியாக இருக்குல்ல இந்த சைட். ஸோ இப்போ நம்ம அதை மாதிரி தான் இங்கேயும் வந்து மாற்ற போகிறோம். நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து கலர் கரெக்டிங் பண்ணோமோ அங்கங்கெல்லாம் கன்சிலர் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நம்ம வந்து கண்ணுக்கு மேலேயும் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் பண்ண நம்ம இந்த கன்சிலரே போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். இப்போ மூஞ்சி ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்குல்ல? ஆக்சுவலி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் என்கிட்ட ஃபவுண்டேஷன் இல்லை. ஸோ நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணுறேன். அதனால் ஸோ இதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இட்ஸ் டியூ. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிபி க்ரீம். இது நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ரேர் தான். பட் இதை போட்டால் வந்து என்னென்னா ஒரு அதான் ஃபவுண்டேஷன் லுக் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலி ஷேட் 1 போட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸ்பீரி இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸ்பீரி இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. இது அங்கே அப்படியே டாட்டா வச்சுட்டு நமக்கு வந்து டேப் பண்ணுறதுக்கெல்லாம் பொறுமை இல்லைங்க. அப்படியே வச்சு ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபவுண்டேஷன் இதெல்லாமே ஓ வா சூப்பராக இருக்குல்ல, நைஸ். நான் வந்து ஒரு சைடு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த சைடு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? இந்த சைடு நல்லா க்ளோயாக இருக்குது. இப்போ இந்த சைடும் நம்ம அதை மாற்றணும். ஓ ஷிட், நிறைய வந்துச்சு. ஆக்சுவலி ப்ரஷ் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஸ்பாஞ்ச் இருந்தால் வந்து நல்லாயிருக்கும். கையிலே பண்ணுறது ஒரு மாதிரி வெறுப்பாகுது. எனக்கு பொறுமை தேவை. அதெல்லாம் இது நான் நிறைய போட்டேன்னு நினைக்கிறேன். பிளெண்ட் பண்ணிட்டு வரேன். நம்ம இப்படி தேய்ச்சா என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகுது, லைக் ஒரு மாதிரி ஃப்ளேக்கியாக வர ஆரம்பிக்குது. நம்ம இப்படி டேப் பண்ணி எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம மூஞ்சி மட்டும் கலராக இருந்தால் போதாது. ஸோ நம்ம கொஞ்சம் கவிட்டோம், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இப்போ நல்லா நான் வெள்ளை பூசணிக்கா மாதிரி இருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து லிப்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நேரம். ஸோ லிப் பாம் போட்டுக்கோங்க. வேஸ்லினே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நிவ்யா, ஆக்சுவலி நிவ்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் வேஸ்லினுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டெப் எனக்கு ரொம்ப பிடிச்சது, தடா கோகுல் சென்டர் பவுடர். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய லூஸ் பவுடர், காம்பேக்ட் பவுடர்னு யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் யூஸ் பண்ணுற ஒரே பவுடர் இந்த கோகுல் சென்டர் பவுடர் தான். இது நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இது என்ன பண்ணணும்னா கையில் கொட்டிக்கோங்க, இதை இப்படி தேய்ச்சிக்கோங்க, டாப் டாப் டாப். எஸ், ஆக்சுவலி எனக்கு இன்னும் பத்தலை, ஸோ அதனால கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். முக்கியமாக இந்த கண்ணுக்கிட்ட இடத்துல தான் போட்டேன்னா அம்மா பிரைட்டாக இருக்கேன் நான். ஸோ எஸ், ஆக்சுவலி நான் வந்து இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன ஒரு ஸ்டேஜ் பண்ணுவேன்னா, இருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் வச்சு மொத்தத்தையும் டஸ்ட் பண்ணி எடுத்துருவேன். ஆக்சுவலி நான் எப்பவுமே வந்து பவுடர் அப்ளை பண்ணனா இப்படி தான் பண்ணுவேன். இந்த ஃபவுண்டேஷன்ஸ், கன்சீலர்லாம் இதெல்லாம் நான் டெய்லி போட மாட்டேன். பிகாஸ் பெருசாக அந்தளவுக்கு நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற ஆள் இல்லை. பிகாஸ் எனக்கு சோம்பேறித்தனம், அதனால தான். ஸோ அதை போட்டு அப்ளை பண்ணி அந்த மாதிரி நிறைய blah. ஸோ அதனால் அவ்வளோ போக மாட்டேன். ஸோ எப்பவுமே பவுடர் போட்டு இப்படி டச் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுவோம். ஸோ ஐப்ரோவுக்கு வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்ஸ்லேருந்து நான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். இதோட பிராண்டு என்னன்னு தெரியல. இது ஏதோ ஒரு ஐப்ரோ பென்சிலுங்க, ஒரு டார்க் ஐப்ரோ பென்சில். மார்ஸ் தான். ஸோ அந்த எப்பவுமே நீங்கள் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது இந்த கார்னர்லேருந்து ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இடத்துல பார்க்க நல்லா நேச்சுரலாக இருக்கும். ஸோ யா, இதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்பூலியை வச்சு, ஸ்பூலி தெரிகிறதா, இதை வச்சு நம்ம லைட்டாக கோம் பண்ணிக்கலாம். அழகாக கோம் பண்ணிப்போம். ஐப்ரோஸ் தான். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஐலைனர் வச்சுக்கலாம். ஐலைனருக்கு நான் யூஸ் பண்ணுறது எப்பவுமே வந்து இந்த டாஸ்லரோட ஐலைனர் தான். எனக்கு இது காம்பேக்டாக இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் ஒரு ஐலைனர், அதோட பேர் எனக்கு தெரியல, நான் பிக்சர் வேணால் ஆட் பண்ணுறேன். அது சூப்பரான ஒரு ஐலைனர். நான் இந்த ஐலைனருக்கு அப்புறம் அதுதான் நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் அது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மட்ஜ் ஆகவே இல்லை. ஸோ நான் அதை வந்து இந்த ப்ராடக்ட் நான் வேணும்னா இங்கே பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஐலைனர் வச்சுப்போம். ஸோ எப்பவுமே வந்து ஐலைனர் வந்து இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் விங் ஐலைனர் மாதிரி தான் போடுறேன். எஸ் டன். ஆக்சுவலி ஒரு ப்ரோ டிப் என்னென்னா, நீங்கள் ஐலைனர் வைக்கும் போது உங்கள் ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஐலைனர் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐலைனர் வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா நல்லா இருக்காது. ஆக்சுவலி இதில் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இந்த பக்கம் மெலிசாகிடுச்சு. கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறேன். எஸ், லுக்கிங் குட் ரைட்? ஸோ யா, அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து லிப்ஸ்டிக் வைக்க போகிறோம். ஸோ லிப்ஸ்டிக்கு நான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணேன் இல்லையா, அதே டார்க் ப்ரௌன் ஷேடில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் ப்ரௌன் ஷேட் லிப்ஸ்டிக் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை யூஸ் லிப் லைனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து இதையே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம லிப் பாம் போட்டோம் இல்லையா, ஸோ அதை வந்து வைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற லிப்ஸ்டிக் வந்து லாங் லாஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இதை அப்ளை பண்ணதோ நம்ம வாயினோ சிகரெட் பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு லிப்ஸ்டிக் போடும் போது அது ஒரு நல்ல டிஃபைனான லுக் கொடுக்கும். எஸ், ட்ரஸ்ட் மீ கைஸ், ட்ரஸ்ட் மீ. இதுவே ஒரு மாதிரி நல்லா இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லிப்ஸை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. அண்ட் தென் வி கோனா அப்ளை லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக், இன்சைட் பிராண்ட்லேருந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு லிப்ஸ்டிக். அண்ட் ஆல்சோ இது சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ராயல் ஷேட், அது ஒரு மாதிரி பர்பிள், டார்க் பர்பிளில் இருக்கும். ஸோ ஏன் இப்போ அதை அப்ளை பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி லிப்ஸ்டிக் வந்து இந்த ப்ரௌன் லிப் லைனர் வந்து எந்த ஒரு லிப்ஸ்டிக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும் அண்ட் செம்ம அழகான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ஆக்சுவலி உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் இங்கே பார்க்கும்போது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
இந்த மாதிரி நல்ல டார்க் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக். வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒன்று மாதிரி லைட்டாக காமிக்குது, பட் நேரடியாக பார்க்கும்போது இட்ஸ் லுக் சூப்பர்பாக இருக்கு. எஸ். ஸோ தென் ஐம் கோனா அப்ளை சம் ப்ளஷ். ப்ளஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ் இல்லை என்கிட்ட, ஸோ அதனால் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் லிப்ஸ்டிக் இருக்குது. ஸோ இதையே நம்ம வந்து ப்ளஷ்ஷாக லைட்டாக வந்து அப்ளை பண்ணிப்போம். இது என்னன்னா, நம்ம இந்த மாதிரி லிப்ஸ்டிக் பண்ணும்போது அது ஒரு இடத்துல அப்படியே பேட்ச் ஆகிடும். அதுதான் ஒரு பெரிய வெறுப்பான விஷயமே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கையில் வந்து டேப் பண்ணி பண்ணீங்கன்னா இட்ஸ் லுக் கியூட். பாருங்க அதிகமாகிடுச்சு. ஸோ இது அப்படியே தொடச்சு. ஸோ அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் இப்போது அக்சசரிஸ். நான் ஏன் இதெல்லாம் ஸோ யூஸ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஐம் ரியலி சாரி கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஜுவல் போட போகிறோம். இந்த ஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட பாருங்களேன் திருப்பி இந்த சாரீ அண்ட் வந்து இந்த ஜுவல்ஸ், இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கும் அண்ட் சூப்பராகவும் ஒர்க் ஆகும். இதுதான் வந்து இந்த ஜுவல்லரி. லைக் இது ஒரு மாதிரி மினிமலான ஒரு சோக்கர் செட்ஸ். க்யூட்டாக இருக்குல்ல, போட்டுக்கலாம் இப்போது. அழகா இருக்கா, கியூட்டா இருக்கு. இதுக்கு கம்பல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஜிமிக்கி தான் எனக்கு மை மோஸ்ட் ஃபேவரட். எப்பவுமே நான் எங்கே போனாலும் வந்து ஜிமிக்கி தான் போடுற மாதிரி பார்ப்பேன். எனக்கு இந்த லிப்ஸ்டிக் காம்போ ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பிகாஸ் ஒரு மாதிரி அழகாக இருக்கேன், நான் லைக் க்யூட்டாக இருக்கேன். நானே சொல்லிக்கூடாது நான் க்யூட்டாக இருக்கேன்னா இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இந்தியா இந்த ஹேர் ஸ்டைலு ஒரு மாதிரி இண்டோ வெஸ்டர்னில் இருக்குது. ஸோ ஆனால் இது கிடையாது ஹேர் ஸ்டைல். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஹேர் வச்சுட்டு ஹேர் சீவிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். முக்கியமான விஷயம் நம்ம ஒன்று மறந்துட்டோம். வெயிட், பொட்டு இல்லைன்னா எப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கம்ப்ளீட் ஆகும், கரெக்ட் தானே? ஸோ நான் இந்த ஸ்டோன் போட்டு தான் வைக்கிறேன். அழகாக இருக்குல்ல. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபைனல் லுக் காமிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து ஹேருக்கு வந்து நான் சௌரி முடி வைக்கலான்னு யோசிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லாங்கர், எனக்கு லாங் ஹேர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து ஜவுரி முடி வைக்கலாம். ஓகே, லூஸ் ஹேர் வேண்டாம். ஸோ ஜவுரி முடி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு அதை வந்து ஃபைனலாக காமிக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். வெயிட். நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்திருந்தேன், லைட் போடாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் என்னோட ஃபேஸ் கிளியராக தெரியல. ஸோ ஆக்சுவலி இதான் என்னோட ஃபேஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இட்ஸ் கைண்ட் ஆஃப் கியூட், ரைட்? ஸோ நான் உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபைனல் லுக் காமிக்கிறேன் கைஸ். வெயிட் அண்ட் வாட்ச். కావాలే